நம்ம இலக்கியாசிரியர்களுக்கு வணக்கம். நம்ம இலக்கியாசிரியர்ல வரப்போற எபிசோட்ல நம்ம இலக்கியாவுடைய பிளான்லேருந்து இந்த அஞ்சலி தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. 100% கண்டிப்பா இந்த அஞ்சலி வரப்போற எபிசோட்ல போலி கர்ப்பம் வெளியே தெரிய வரதா போகுது. இந்த அஞ்சலியுடைய போலி கர்ப்பம் கண்டிப்பா அம்பலமாக தான் போகுது. சரி, வாங்க என்ன நடக்குது அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம கார்த்திக் உண்மை தெரிஞ்ச பின்னாடி என்ன நடக்க போகுது அப்படின்னு எத்தனை பேர் ஆவலா இருக்கீங்களோ மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணி தெரிவிச்சுக்கோங்க. வரப்போற எபிசோட்ல பல சுவாரஸ்யங்கள் காத்திருக்கு, அதை பார்த்து தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சா மட்டும் லைக் பண்ணி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்கிற பெல் ஐக்கானை தட்டி ஆள்ல போட்டுக்கோங்க. அப்பதான் நம்ம போற ஒரு வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வந்து சேரும். இப்போ வரப்போற எபிசோட்ல நம்ம இலக்கியோடைய பிளான் என்ன அப்படின்னு நமக்கு முன்னாடியே வந்து தெரிஞ்சிருச்சு. ப்ரோமோவில் வந்து காட்டிட்டாங்க. நம்ம இலக்கியோடைய பிளான் என்ன அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான். நம்ம ஜானகி கிட்ட நம்ம இலக்கிய முன்கூட்டியே வந்து சொல்லிட்டாங்க. இதுக்கு மேலேயும் அந்த அஞ்சலியை மன்னிச்சு விடவே கூடாது. இந்த அஞ்சலிக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணும் அப்படின்னு நம்ம இலக்கிய வந்து முடிவு பண்ணிட்டாங்க. அதனால நம்ம ஜானகி அம்மா கிட்ட நான் சொல்றதை மட்டும் செய்யுங்க, இந்த அஞ்சலியுடைய போலி கர்ப்பத்தை நான் நிரூபிக்கிறேன் அப்படின்னு மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. நம்ம ஜானகி அம்மாவும் நீ என்ன செய்யணும்னு மட்டும் சொல்லி இலக்கியா நான் பண்றேன் அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி நம்ம இலக்கியா என்ன சொல்றாங்க அப்படின்னா, அத்தை நீங்க ஒண்ணுமே பண்ண வேணாம், இந்த அஞ்சலியை நான் சொல்ற கோயிலுக்கு எப்படியாச்சும் கூட்டிட்டு வாங்க அப்படின்னு மாதிரி சொல்றாங்க. அதே மாதிரி வரப்போற எபிசோட்ல நம்ம ஜானகி அம்மாவும் ஏற்கனவே நம்ம கார்த்திகிட்ட வந்து சொல்லிட்டாங்க, நம்ம 3 பேரும் நாளைக்கு வந்து கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டாங்க. நம்ம ஜானகியம்மா சொன்ன மாதிரியே இப்போ எனக்கு காலையிலே கிளம்பி நம்ம இலக்கியா சொன்ன டைமுக்கு அந்த கோயிலுக்கு கரெக்டாக வந்து உள்ளே போயிடுறாங்க. உள்ளே போயிட்டு பூஜையெல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. பயங்கரமான வெயில் அப்படின்றதுனால நம்ம இலக்கிய பையனுக்கு நம்ம ஜானகி அம்மா கிட்ட அப்பப்போ வந்து ஃபோனில் வந்து பேசிட்டே இருக்காங்க. அத்தை நீங்கள் வந்ததை நான் வந்து பார்த்துட்டேன், இதுக்கப்புறம் நான் என்ன சொல்கிறேனோ அதை மட்டும் செய்யுங்க அப்படின்னு மாதிரி நம்ம இலக்கிய வந்து சொல்லும் போது நம்ம ஜானகி அம்மா பையனுக்கு சொல்லி இலக்கியா நான் என்ன பண்ணணும் அப்படின்னு மாதிரி நம்ம ஜானகி அம்மா போயிட்டு தனியாக வந்து பேசுகிறாங்க. அப்போ நம்ம இலக்கிய பையனுக்கு நான் ஏற்கனவே ஒரு இளநீர் கடைக்காரர்கிட்ட வந்து பேசிட்டேன், அந்த இளநீர் கடையில் போயிட்டு இந்த அஞ்சலியை வந்து இளநீர் வாங்கி குடிக்க சொல்லுங்க அப்படின்னு மாதிரி நம்ம இலக்கிய வந்து சொல்கிறாங்க. நம்ம ஜானகி அம்மாவும் எனக்கு நம்ம இலக்கிய சொன்ன அதே கடைக்கு இந்த அஞ்சலியை அனுப்பி அங்கே போயிட்டு ஒரு இளநீர் வாங்கி நீ குடிச்சிட்டு இன்னொரு இளநீர் எனக்கு வாங்கிட்டு வா அப்படின்னு மாதிரி சொல்லி இந்த அஞ்சலியை அனுப்பி வைக்கிறாங்க. அதே சமயத்தில் அந்த கடைக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ரேவதி அம்மா உக்காந்துக்கிட்டு அந்த இளநீர் கடைக்காரர்கள் இளநீர் வெட்டும்போது அதில் மயக்க மருந்தை கலந்து இந்த அஞ்சலிக்கு வந்து கொடுத்துட்றாங்க. இந்த அஞ்சலியும் அது தெரியாமல் வந்து குடிச்சு மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாங்க. இப்போ இந்த அஞ்சலிக்கு என்னாச்சு ஏதாச்சும் அப்படின்னு மாதிரி நம்ம கார்த்திக் நம்ம ஜானகி அம்மாலாம் பயங்கரமாக எனக்கு பயந்துக்கிட்டு உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு ஓடுறாங்க. அப்போதான் நம்ம இலக்கிய நம்ம ஜானகி அம்மா கிட்ட மட்டும் சொல்லிடுறாங்க, அந்த அஞ்சலிக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வந்து கிடையாது, கண்டிப்பாக நீங்கள் பயப்படாதீங்க. அதே சமயத்தில் ஹாஸ்பிட்டலில் போய் சேர்க்கும்போது கார்த்திக் என்ன சொல்லுவான் அப்படின்னு நமக்கு வந்து தெரியும், என்னுடைய வைஃப் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, அவள் குழந்தைக்கு ஏதாச்சும் ஆகிட போகுது அப்படின்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்க அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க. அப்படி டாக்டர் செக் பண்ணி பார்க்கும்போது இந்த அஞ்சலி கர்ப்பமாக இருக்காளே இல்லையா அப்படின்னு மாதிரி தெரிஞ்சிடும் அப்படின்னு நம்ம இலக்கிய பையனுக்கு ஜானகி அம்மா கிட்ட சொல்லிடுறாங்க. அதே சமயத்தில் நம்ம இலக்கிய இன்னொரு விஷயத்தையும் வந்து சொல்லிடுறாங்க, இந்த அஞ்சலி வழக்கமாக ஒரு டாக்டர் கிட்ட போவா இல்லையா, அந்த டாக்டர் கிட்ட மட்டும் கூட்டிகிட்டு போகாதீங்க, வேற ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு புதுசாக ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கூட்டிகிட்டு போங்க, அப்போ தான் இந்த அஞ்சலியுடைய போலி கர்ப்பம் வெளியே தெரிய வரும் அப்படின்னு மாதிரி நம்ம இலக்கியா நம்ம ஜானகி அம்மா கிட்ட சொல்கிறாங்க. நம்ம ஜானகி அம்மாவும் நம்ம கார்த்திகிட்ட பையனுக்கு பக்கம் எந்த ஹாஸ்பிட்டல் இருக்கோ ஃபஸ்ட்டு அதுக்கு போ, அப்போ தான் இந்த அஞ்சலியை வந்து காப்பாற்ற முடியும் அப்படின்னு மாதிரி நம்ம ஜானகி அம்மா சொல்லும்போது நம்ம கார்த்திக் வேறு வழியே இல்லை. அப்படி தான் வரப்போகிற எபிசோட நடக்க போகுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.